சூப்பர் ஸ்டார் நினைச்சு பார்த்துருப்பாரா நம்ம டக்குன்னு இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆகணும், இல்ல அஜித் சார் நினைச்சிருப்பாரா, விஜய் சார் நினைச்சிருப்பாரா? கண்டிப்பா புலி பாயும். ஓகேங்களா? புலி பதுங்கிறது பாயிறதுக்கு. பிக் பாஸ்ல போய் நம்மளோட ஒரிஜினாலிட்டி, நீதி, நேர்மை எத்தனை பேர் வந்தாலும் தட்டி கேட்பேன். அந்த என்னோட குணத்தை காமிச்சிச்சு, நம்மளோட நேர்மையை காமிச்சாச்சு, நம்மளோட இன்னசென்சியை காமிச்சாச்சு. ஓகேங்களா? திருப்பி சொல்ல வரேன், நிறைய சமூக வலைதளங்களை ஒரு ஆள் ரெண்டு ஆள்னா பரவாயில்ல, பல்வேறு தரப்பட்ட மக்கள்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை நம்ம மேல தவறா வச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பெரியவங்க கொடுத்த ஒரு விஷயம் வந்து, இதை நீங்க இப்போதைக்கு கண்டுக்கிறாம போங்க அப்படின்னாங்க. கண்டிப்பா புலி பாயும். ஓகேங்களா? புலி பதுங்கிறது பாயிறதுக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நான் என்னோட முன்னேற்ற பாதையை நான் சென்று கொண்டு போய்கிட்டே இருக்கிறேன். கண்டிப்பா இந்த பொதுமக்களோட ஆதரவு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகும். இது வந்து தடுத்தே நிப்பாட்ட முடியாதுங்க. டக்குன்னு அந்த இதே வாட்டர்மெலன் ஸ்டார் டாப் லீடிங் ஹீரோவா மாறலாம். யாரு எப்ப எந்த மாதிரியா வாவாங்கன்றது யாருக்குமே தெரியாதுங்க. சூப்பர் ஸ்டார் நினைச்சு பார்த்துருப்பாரா நம்ம டக்குன்னு இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆகணும், இல்ல அஜித் சார் நினைச்சிருப்பாரா, விஜய் சார் நினைச்சிருப்பாரா? யாருமே நினைச்சு பார்க்கல. இறைவனோட அனுகிரகம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, மக்களோட ஆதரவு, இது ரெண்டு தான். இறைவனின் அனுகிரகம், இறைவனோட பிளெஸிங்ஸ், ரெண்டாவது வந்து மக்கள் ஆதரவு, இது ரெண்டு இருந்துச்சுன்னா நம்ம எந்த லெவல் ரீச் ஆகும்ன்றது நம்மளுக்கே தெரியாது. ஸோ எனக்கு ஓட்டளித்த வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி. நன்றி மக்களே.